ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் 3 இயர்ஸாக நீட் எக்ஸாமில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டர்லேருந்து என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 2 சார்ஜஸ் A and B having charges plus Q and minus Q respectively are placed at certain distances apart. A force acting between them is F. If 25% of charge A is transferred to B, then the force between the charges becomes. அதாவது ரெண்டு சார்ஜ், இப்போ இது வந்து நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து பி, ரெண்டு பாயிண்ட் சார்ஜு. ஸோ ஏபின்னு வச்சுக்கிறோம். இப்போ இது ரெண்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் என்ன அப்படின்னாக்கும் எஃப். ஸோ ஃபஸ்ட் இதில் உள்ள மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் ப்ளஸ் கியூ, செகண்டில் உள்ள சார்ஜ் வந்து மைனஸ் கியூ. த மேக்னிடியூட்ஸ் ஆர் சேம் கியூ. ஸோ அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ சார்ஜஸ் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ இன்ட்டு கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ கியூ ஸ்கொயர்ட் பை ஆர் ஸ்கொயர் அக்கார்டிங் டு த கூலும்ஸ் எல்லாம். இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த Q இருக்குது இல்லையா, இதில் 100% இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் ஒரு 25% என்ன பண்ணுதுன்னா பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ரிமைனிங் சார்ஜஸ் இங்கே எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 25% அப்படின்றது எவ்வளவு, 1/4 ஆஃப் Q இல்லையா. அதாவது இந்த ப்ளஸ் க்யூவில் 1/4 வந்து எங்கே போக போகுது, மைனஸ் க்யூக்கு போக போகுது. இப்போ ரிமைனிங் இங்கே என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, தட் இஸ் a Q1 prime that is equal to 3/4 ஆஃப் Q. ஓகேங்களா, 3/4 ஆஃப் Q. இப்போ இந்த 1/4 Q இங்கே போகும்போது that means 25% of charges are transferred from A to B. So what about the charges in minus Q? So at B, what is the charge? So minus Q plus Q/4. So we will take the cross multiplication. So minus 4Q plus Q divided by 4. So which becomes minus 3Q divided by 4 இல்லையா. ஸோ நம்ம ஒன்லி மேக்னிடியூடு தான் எடுத்துக்கிற போகிறோம். அதனால் இப்போ Q2 அப்படின்ற இடத்துல என்ன இருக்கும், 3/4 ஆஃப் Q. தட் மீன்ஸ் மைனஸ் 3/4 ஆஃப் Q. Q1 இடத்துல 3/4 ஆஃப் Q. ஆஃப்டர் த 25% ஆஃப் சார்ஜஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு B. Okay, so now what is the force? So F is equal to, that means new force, F prime is equal to K into Q1 prime Q2 prime divided by R square, because the distance are same. There is no change in the distance. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா K வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ 3/4 என்ன ஆகும், 9/16 ஆகும். ஸோ F prime is equal to K, Q என்ன வரும், Q ஸ்கொயர் வரும், கீழே R ஸ்கொயர் இல்லையா. ரிமைனிங் 3/4 இன்ட்டு 3/4 எவ்வளோ வரும், 9/16 இல்லைங்களா. இப்போ இந்த KQ ஸ்கொயர் பை R அப்படின்றது யார் அப்படின்னா F. ஓகே, அப்போ F prime is equal to, so F prime is equal to 9/16 of F. So option 4. Question number 2. A hollow metal sphere of radius R is uniformly charged. The electric field due to the sphere at a distance of R from the center. இப்போ இது நீட் 2019 கேட்ட கொஸ்டின் தான். இப்போ இது வந்து நம்ம காஸ்லா படிச்சிருப்போம் இல்லையா. காஸ்லாவில் ஸ்பியர் இருக்கு. இப்போ பாயிண்ட் அவுட் சைடு த ஸ்பியர், இப்போ பாயிண்ட் ஆன் த ஸ்பியர், இப்போ பாயிண்ட் இன்சைடு த ஸ்பியர் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ அந்த கேஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திஸ் இஸ் சார்ஜ்டு பை சப்போஸ் பாசிட்டிவ். We know that charges are residing on the surface. The radius of the sphere is considered as capital R. இப்போ நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து இன்சைடில் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு P. அதோட டிஸ்டன்ஸ் வந்து R அப்படின்னா இதுதான் யாருக்கு, கவுசியன் சர்ஃபேஸ் இல்லைங்களா. இப்போ இதுக்கு வந்து கண்டிஷன் யார் அப்படின்னா R is less than R இல்லைங்களா. ஸோ R is less than Rனா இந்த காசியன் சர்ஃபேஸில் எந்த ஒரு சார்ஜும் இல்லை. It does not encloses any charges. We know that the field is equal to
0. அப்போ ஆர் இஸ் லெஸ் தென் ஆர்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது 0. தட் மீன்ஸ் இன்சைடு த ஸ்பியர். ரெண்டாவது, if the point is chosen at the sphere, இல்லைங்களா, இந்த இடத்துல சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இதுதான் ஆர். இப்போ இதுக்கு வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு வரும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்னா the field is maximum. இதுக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அதில், இல்லைங்களா. தேர்ட் கேஸ் வந்து இப்போ பாயிண்ட் இஸ் சூஸன் அட் த அவுட் சைடு, பின்ற பாயிண்ட்டை வெளியில் சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த டிஸ்டன்ஸில், ஆர்ன்ற ஒரு டிஸ்டன்ஸில் சூஸ் பண்ணோம்னா ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர். ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கியூ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னும்போது லெட் அஸ் கன்சிடர் a graphical representation. ஓகே, இது வந்து ஒரு இ, இது வந்து ஆர். இப்போ ஒரு ஆர் அப்படிங்கிற ஒரு ரேடியஸ், பர்டிகுலர் ரேடியஸில் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆராக இருக்கும்போது ஃபீல்டு வந்து மேக்ஸிமம், இல்லையா. இப்போ ஆர் லெஸ் தென் ஆர் அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஃபீல்டு வந்து என்னது 0. ஆர் கிரேட்டர் தென் ஆராக இருக்கும்போது ஃபீல்டு இஸ் டிக்ரீசஸ். So at r is equal to r, field is maximum. So here E is equal to K Q divided by R square. ஓகே, இதுக்கப்புறம் R இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபீல்டு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். That means E is inversely proportional to the square of the distance, இல்லைங்களா. இப்போ இதுக்கு ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 4. So E is 0 as R increases for R is less than R, decreases as R increases for R is greater than R. So question number 3. Two parallel infinite line charges with linear charge density plus lambda and minus lambda. அந்த எடுத்தாச்சு, இது ஒரு லைன் சார்ஜ், இது ஒரு லைன் சார்ஜ், இதோட சார்ஜ் டென்சிட்டி ப்ளஸ் லேம்டா அண்ட் மைனஸ் லேம்டா, விச் இஸ் லொக்கேட்டட் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 2r in free space. So what is the electric field in midway between the two line charges? இப்போ midway அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். ஓகேங்களா. இப்போ இதுக்கு நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் சார் அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம் இந்த மிட்வே பிட்வீன் த டூ லைன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு E1 ப்ளஸ் E2, இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு இ யாருன்னு தெரியணும். நம்ம இதுக்கும் காஸ்லாவில் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் படிச்சிருப்போம். ஸோ இ அப்படின்றது யார் அப்படின்னா, ஸோ இ இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த இன்ஃபைனைட் சார்ஜ்டு அலாங் வயர். ஸோ லேம்டா டிவைடட் பை 2 pi epsilon naught r. ஓகேங்களா. இப்போ E1 அதுதான், E2வும் அதுதான். மேக்னிடியூட்ஸ் ஆர் சேம் ஃபார் எ சிங்கிள் வயர். உங்களுக்கு யார் வேணும், E is equal to E1 plus E2. அப்போ E யார் வரும், அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு, ஸோ லேம்டா டிவைடட் பை 2 pi epsilon naught r ப்ளஸ் லேம்டா டிவைடட் பை 2 pi epsilon naught r. ஓகேங்களா. இப்போ இ என்ன வரும் உங்களுக்கு, 2 லேம்டா டிவைடட் பை 2 pi epsilon naught r அப்படின்னு வரும். இதில் 2 கெட்டு கேன்சல். ஸோ ரிமைனிங் யார், லேம்டா டிவைடட் பை pi epsilon naught r அப்படின்னு வரும். ஸோ லேம்டா டிவைடட் பை pi epsilon naught r, ஆப்ஷன் 1. ஸோ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நியூட்டன் பெர் கூலும். So question number 4. An electron falls from rest through a vertical distance h in a uniform and vertically upward directed electric field E. The direction of electric field is now reversed, keeping its magnitude the same. A proton is allowed to fall from rest in it through the same vertical distance h. The time of fall of electron in comparison to the time of fall of proton is. இல்லைங்களா. அப்போ எலக்ட்ரான் வந்து கீழே வரும்போது அதோட டைமை ப்ரோட்டானோட டைமாக கம்பேர் பண்ணி நம்ம என்ன ஆன்சர் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு
ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு E அப்படின்றதுல ஒரு எலக்ட்ரான் வந்து ஃபால் ஆகுது இல்லைங்களா, அதோட சார்ஜ் வந்து நம்ம Q அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ்டு பார்ட்டிகல் F is equal to QE. Then according to the Newton's law, F is equal to ma. So where m is the mass of the particle here. இப்போ ரெண்டுமே ஃபோர்ஸும் போது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ma is equal to QEன்னு வரும். இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆக்சலரேஷன் is equal to F by m, otherwise QE by m. ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் படிக்க நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் போத் ஆர் ஃபால் ஃப்ரம் சேம் ஹைட் இல்லைங்களா, ஃப்ரம் ரெஸ்ட். ஓகேங்களா, அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன சார் இருக்கும் அப்படின்னா 0. ஸோ இப்போ இதில் நம்ம அசியூம் பண்ண வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. ஓகேங்களா, அடுத்தது ரெண்டுமே எது இருக்குது, சேம் ஹைட்டில் இருந்து வருது. ஸோ எஸ் இஸ் டேக்கன் அஸ் ஹச். S is taken as h. So from the third equation of motion, S is equal to ut plus of at square. So u is equal to 0, S is equal to h. So what about the remaining? S is replaced by h 1 by 2 a t square. So h is equal to of a t square. Okay, so we substitute the value of a from here. Okay, so h is equal to 1 by 2 a க்கு பதிலாக QE by m into d square. So from this expression we will calculate the value of time. So time is equal to இந்த 2m இங்கே போகும். So 2hm divided by QE. So t எடுக்கும்போது square root of 2hm by QE. T is proportional to square root of m mass. நம்மளுக்கு தெரியும் charge of the electron and proton are same. எவ்வளவு 1.6 into 10 power minus 19 கூலும். ஓகேங்களா, அப்போ மாஸை கம்பேர் பண்ணோம், அதாவது இந்த டைம் பீரியட் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிள். அண்ட் வி நோ தட் the mass of the electron is less than mass of the proton. So electron has a smaller mass, so it will take smaller time. சரிங்களா, அப்போ ஆப்ஷனில் எய்ம் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில், இந்த டைம் ஆஃப் ஃபால் ஆஃப் எலக்ட்ரான் இன் கம்பேரிசன் டு த டைம் ஆஃப் ஃபால் ஆஃப் புரோட்டான் இஸ் ஸ்மாலர். சரிங்களா, ஆப்ஷன் ஏ.